அனைவருக்கும் வணக்கம். ஃபிசிக்ஸ் சிலபஸ் டாப்பிக்கோட அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒளி எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்ஸ் லைட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இதிலிருந்து திரட்டப்பட்டிருக்கு. இந்த டாபிக் தொடர்பான தகவல்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த பதிவு. உங்களுக்கு தெரியுமா, சில்வர் தான் பெஸ்ட் ரிஃப்ளெக்டர். மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளி, சில்வர். லைட் ரிஃப்ளெக்ஷனை பற்றின ஒரு பேசிக் கொஸ்டின் தான் அது. டேஷ் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் வெல். டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, மிரர், கண்ணாடி. உங்களுக்கு தெரியுமா, இட்டாலியோட வெனிஸ் சிட்டியில் 16th சென்ச்சுரி அப்போ கிளாஸ் பிளேட் மேலே ஒரு மோல்டன் மெட்டாலிக் பேஸ்ட்டை பூசி அந்த கிளாஸ் பிளேட் மேலே கோட்டட் லேயரை உருவாக்கி ரிஃப்ளெக்டிங் மிரர்ஸை செஞ்சாங்க. அப்போ அவங்க ஒளி எதிரொலிப்பு கண்ணாடி தயாரிப்புக்கு மெட்டாலிக் மிக்சர்ஸாக அமால்கம் ஆஃப் டின் அண்ட் மெர்க்குரியை யூஸ் பண்ணாங்க. உலோக கலவைகளாக பாதரசம் மற்றும் வெள்ளியும் அல்லது தகரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. தற்போது வெளிவரக்கூடிய கண்ணாடிகள் தயாரிப்புக்கு உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகம் பயன்படுத்தப்படுது. த ரீசன் பிஹைண்ட் த ஸ்பெக்டாகுலர் பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அண்ட் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ். வைரம் கண்ணை கவர ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் காரணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு. ஆல்ரெடி லைட் டாப்பிக்கோட பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே குறிப்பிட்ட அளவில் ஒளியை எதிரொலிக்குது. அந்த ஒளியின் எதிரொலிப்பு கதிர்கள் கண்ணுக்குள்ளே போகிறதுனால தான் நம்மளால் அந்த பொருளை பார்க்க முடியுது. இந்த படத்தை பாருங்கள், ஒருத்தவங்க தண்ணியில் நீந்திட்டு இருக்காங்க. இந்த படம் எடுக்கப்பட்ட ஆங்கிளிலிருந்து பார்க்கும்போது முழு அக எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் காரணமாக இந்த பிம்பம் உருவாச்சு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, லைட்டு டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு ட்ராவல் ஆகும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட குறைவாக இருந்ததுன்னா ரிஃப்ராக்ட் ஆகும், கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருந்ததுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஒளிக்கதிர்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைவாக உள்ள ஊடகத்துக்கு செல்லும்போது மாறுகோணத்தை விட குறைவாக இருந்ததுன்னா ஒளி விலகல் நடக்கும். மாறுகோணத்தை விட அதிகமாக இருந்ததுன்னா முழு அக எதிரொலிப்பு நடக்கும். முன்னாடி பார்த்த அந்த படத்தில் அவங்க நீந்திட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஆங்கிளிருந்து பார்க்கும்போது அதற்கு நேர் தலைகீழான ஒரு பிம்பம் தெரிஞ்சதில்ல. அது எப்படிங்கிறத பார்ப்போம். காற்றிலிருந்து ஒளிக்கதிர்கள் தண்ணிக்குள்ளே ஊடுருவி தண்ணியில் இருக்க ஒரு பொருள் மேலே பட்டு குறிப்பிட்ட அளவில் எதிரொலிக்குது. அந்த எதிரொலிப்பு கதிர்கள் தண்ணியோட தொடுபரப்புக்கு வருது. அது மாறுகோணத்தை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் ஏற்பட்டு தண்ணிக்கு வெளியே போயிடுது. ஒரு சில கதிர்கள் மாறுகோணத்தை விட அதிகமாக இருக்கிற காரணத்தினால முழு அக எதிரொலிப்புக்கு உள்ளாகுது. இதனால் அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது நேர் தலைகீழான ஒரு பிம்பம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டோன்னு நினைக்கிறேன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட ஒரு 5 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், டைமண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மிரேஜ், காணல் நீர், ரெயின் சென்சார், ஒளியியல் மலையேறி கருவி, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், ஒளி இலைகள். இது எல்லாமே முழு அக எதிரொலிப்புக்கு உண்டான முக்கியமான எடுத்துக்காட்டுகள். If VB, VG, VR be the velocity of blue, green and red light respectively in a glass prism, then which of the following statement gives the correct relation? ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலை நீளங்கள் VB, VG, VR எனில் பின்வருவனவற்றுள் எச்சமன்பாடு சரியானது. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோலையே டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், ஒளியின் நிறப்பிரிகை பண்பை பற்றி பார்த்துருந்தோம். அதனால் ஸ்பெக்ட்ரம், நிறமாலை உருவாகுதுன்னு பார்த்துருந்தோம். அந்த ஸ்பெக்ட்ரமில் உள்ள கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்து, விதவிதமான அலைநீளங்கள் இருக்கும். ஷார்ட்டாக விப்ஜிஆர், கம்மியான அலைநீளம் கொண்ட கலர் வயலட். அப்படியே இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அலைநீளங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதிகப்படியான அலைநீளம் கொண்ட கலர் ரெட்டு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி. இது நம்ம வேறு விதமாகவும் சொல்லலாம். ஒயிட் லைட்டோட வெலாசிட்டி சி. ஸோ அந்த ஒயிட் லைட்லேருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு கலரோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா C இன்ட்டு லாம்டா. லாம்டாங்கிறது வேவ் லென்த்து. எந்த கலருக்கு அதிக வேவ் லென்த் இருக்கோ அந்த கலரோட வெலாசிட்டி தான் அதிகமாக இருக்கும். இன் அ மயோபிக் ஐ தி இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோன்றுவிக்கப்படுகிறது. மயோபியா ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்டப்பார்வை குறைபாடு. இந்த குறைபாடு உடையவர்களால் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது, பிளர்ராக இருக்கும்னு சொல்லலாம். இதற்கு உண்டான காரணம் என்னன்னா, அவங்களுடைய விழித்திரைக்கு முன்னாடியே அந்த பிம்பமானது விழுகிறதுனால.
இவங்களுடைய கண் பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. தலைவலியும் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஸோ பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்னால் தோன்றுவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. தி ஐ டிஃபெக்ட் பிரஸ்பயோபியா கேன் பி கரெக்டட் பை. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. ஆன்சர் ஆப்ஷன் டி, பைஃபோக்கல் லென்சஸ், இரு குவிய லென்ஸு. பிரஸ்பயோபியாவுக்கு தமிழில் இன்னொரு பேர் என்னன்னா சாலேஸ்வரம். பொதுவாக 40லேருந்து 50 வயசுக்குள்ளே முதுமையை நோக்கி போகிற காரணத்தினால எப்படி நரைமுடி வருதோ அதுபோல் கண்ணில் இந்த குறைபாடு வருது. இந்த ஏஜிங் ஃபேக்டர்னால கண்ணில் உள்ள லென்ஸ்னால் ஒரு பொருளை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. அதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் முன்வைக்கப்படுது. சிலியரி மசில்ஸோட ஆக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இன்னொன்று, கண்ணில் உள்ள லென்ஸில் உள்ள செல்கள் ஹார்ட் ஆகிறது. இதனால் இந்த குறைபாடு உள்ள ஒரு நபர் கிட்ட இருக்கக்கூடிய பொருளை பார்த்தாலும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கற்பனை புள்ளியில் வந்து விழுகுது. இந்த குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் தேவைப்படும். அது ரெண்டும் சேர்ந்தது தான் பைஃபோக்கல் லென்ஸ், இரு குவிய லென்ஸ். இந்த கொஸ்டின் வந்து புத்தகத்தில் அசர்ஷன் ரீசன் டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்னு கேட்டுக்கலாம். அசர்ஷன், மயோபியா இஸ் டியூ டு தி இன்க்ரீஸ் இன் கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ். கூற்று, விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பால் கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. மயோபியா கிட்ட பார்வை குறைபாடு அப்படின்னு வந்துட்டாலே கன்வர்ஜிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குவிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். அதே சமயம் ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஃபோக்கல் லென்த்துங்கிறது ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். விழித்திரைக்கு முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு பொருளின் பிம்பம் வந்து விழுகிறதுனால குவிய தூரம் வந்து கம்மியாக இருக்கும். செகண்ட் ஒன், மயோபியா கேன் பி கரெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டு. மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்துக. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்சர் ஒன் செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டினா, விழித்திரை, ஸ்க்ரீன் ஆஃப் த ஐ. செகண்ட் ஒன் பியூப்பிள், கண் பாவை, கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. தேர்ட் ஒன் சிலியரி மசில்ஸ், சிலியரி தசைகள். ஆல்ரெடி பிரஸ்பயோபியா கொஸ்டினில் தான் பார்த்தோம். விழி ஏற்பமைவு திறன், பவர் ஆஃப் அக்கமடேஷன். ஃபோர்த் ஒன் மயோபியா, கிட்டப்பார்வை, சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகருதல், அதனால் விழித்திரைக்கு முன்னாடி பிம்பம் குவியுது. ஃபார் பாயிண்ட் கம்ஸ் க்ளோசர். லாஸ்ட் ஒன் ஹைப்பர்மெட்ரோபியா, தூரப்பார்வை, நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே, அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து ஐ டிஃபெக்ட்ஸ் அண்ட் ரெக்டிஃபையிங் லென்சஸ், கண் குறைபாடுகள் மற்றும் கண் குறைபாட்டை சரி செய்ய உதவும் வில்லைகள் அல்லது ஆடிகள், இதை பற்றி வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த லென்ஸோட பவர் இன் டயாப்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி ப்ராப்ளமேட்டிக்காகவும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சர்டைன் லாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இப்போ ஐ டிஃபெக்ட்ஸ் அண்ட் கரெக்டிவ் லென்சஸ் பற்றி பார்ப்போம். ஹியூமன் ஐ, மனித கண்ணுடைய செயல்பாடை பார்த்துட்டு பின்னாடி அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பற்றி பார்ப்போம். நம்மளோட கண்ணில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே முக்கியமானது தான். இருந்தாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலதை மட்டும் பார்ப்போம். நம்ம கண்ணுக்குள்ளே செல்லக்கூடிய ஒளிக்கதிர்கள் கார்னியாவில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது, ஒளி விலகல் ஆகுது. ஒளி விலகல் மூலியமாக விலகு கதிர் ரிஃப்ராக்டர் ரே ஐரிஸில் விழுகுது. இந்த ஐரிஸை தான் நம்ம கருவிழின்னு அழைக்கிறோம். இது பொதுவாக பச்சை, நீலம், yellowish ஆர் ப்ரௌனிஷ் கலரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐரிஸ்குள்ளே வட்ட வடிவில் கருப்பாக இருக்கக்கூடியது தான் கண் பாவை, பியூப்பிள்னு அழைக்கப்படுது. கண்ணோட லென்ஸுக்குள்ளே எவ்வளவு ஒளிக்கதிர்கள் போகணுங்கிறத இந்த கண் பாவை தான் முடிவு பண்ணுது. நம்ம கண்ணோட லென்ஸ் இயற்கையில் என்னன்னு கேட்டாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ். இந்த குவி லென்ஸு தான் ஒளிக்கதிர்களை குவிய செய்யுது. இந்த லென்ஸிலிருந்து ஒளிக்கதிர்கள் குவியக்கூடிய இடம் தான் விழித்திரை, ரெட்டினா. இந்த லென்ஸை தாங்கி பிடிச்சிருக்கக்கூடியது தான் சிலியரி மசில்ஸ். நம்ம விழித்திரையில் விழுந்த பிம்பமானது தலைகீழான மெய் பிம்பமாக இருக்கும். ரெட்டினாவில் விழுந்த இமேஜ் ரியல் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். பின்னாடி ஆப்டிக்கல் நர்வ்ஸ் மூலியமாக நம்ம மூளைக்கு போய் நம்ம மூளை தான் இந்த பிம்பத்தை நேர் பண்ணிக்குது. நம்ம கண்ணோட லென்ஸுக்கும் ரெட்டினா விழித்திரைக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்து, குவிய தூரம்னு அழைக்கப்படுது. சாதாரண கண்களில் ஒளிக்கதிர்கள் கண்ணில் ஊடுருவி லென்ஸில் பட்டு கரெக்டாக ரெட்டினாவில் குவிக்கப்படும். நார்மலைக்கு சேய்மை புள்ளி, ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி, இமேஜினரி பாயிண்ட் வந்து கிடையாது. அதே பிரஸ்பயோபியா அண்ட் ஹைப்பரோபியா ஆர் ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு இமேஜினரி பாயிண்ட், கற்பனை புள்ளிங்கிறது இருக்குது. அதாவது ஒளிக்கதிர்கள் கண்ணோட லென்ஸ் வழியாக ஊடுருவி கரெக்டாக ரெட்டினாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கற்பனை புள்ளியில் விழுகும். இது பிரஸ்பயோபியா அண்ட் ஹைப்பரோபியா.
மூப்பு பார்வை அல்லது சாலேஸ்வரம் மற்றும் எட்ட பார்வைக்கு பொருந்தும். இந்த ரெண்டுக்குமே ஃபோக்கல் லென்த்து குவிய தூரம் அதிகரிக்கிறதுனால கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் தெளிவாக தெரியாமல் போகும். பட் இந்த ரெண்டு குறைபாட்டுக்கு உண்டான ரீசன்ஸ் வந்து வெவ்வேறு. சிலிரி மசில்கள் தளர்வடைகிற காரணத்தினால பிரஸ்பயோபியா மூப்பு பார்வை அல்லது சாலேஸ்வர குறைபாடு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே ஹைப்பர்மெட்ரோபியா தூர பார்வை அல்லது எட்ட பார்வை குறைபாட்டுக்கு முக்கிய காரணம் விழிகோளம் சின்னதாக இருக்கும், ஐபால் ஸ்மால் சைஸில் இருக்கும். இதனால் கிட்ட இருக்கக்கூடியது தெளிவாக தெரியாது, பட் தூரத்தில் இருக்கக்கூடியது தெளிவாக தெரியும். இந்த குறைபாட்டை சரி செய்யறதுக்கு குவி லென்ஸ் அல்லது குவி வில்லை கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மயோபியா கிட்ட பார்வை, கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தெளிவாக தெரியும், தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தெளிவாக தெரியாது. அதற்கு முக்கிய காரணம் ஒளி கதிர்கள் சரியாக ரெட்டினால குவிக்கப்படுறதில்ல. அதனால் குவிய தூரம் ஃபோக்கல் லென்த் வந்து மயோபியா கேஸில் கம்மியாக இருக்கும். இந்த குறைபாட்டை சரி செய்யறதுக்கு கான்கேவ் லென்ஸ் குழி வில்லைகள் பயன்படுத்தப்படுது. நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பொருளோட பிம்பம் விழித்திரையில் விழுகுதில்ல, அந்த புள்ளி தான் ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு அழைக்கப்படுது, குவிய புள்ளின்னு சொல்லுவாங்க. கண்ணில் கார்னியாவில் ஏற்பட்ட காயங்கள் அல்லது லென்ஸில் ஏற்பட்ட மாற்றங்கள், உதாரணத்துக்கு கண் புரையின் காரணமாக கண் லென்ஸ் வந்து க்ளவுடியாக காட்சி தரும். அதனால் ஒளி சிதறல் ஏற்பட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட குவிய புள்ளிகள் 2 or more ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் வந்து உருவாகுது. இதனால் பார்வை சிதறல் ஏற்படுது. இதுதான் பார்வை சிதறல் குறைபாடு, ஆஸ்டிக்மேட்டிசம். இந்த குறைபாட்டை சரி செய்யறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராப்பர் ஐ டெஸ்ட் மூலிமா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபையிங் லென்சஸ் வித் கரெக்டிவ் கிளாஸஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. முன்னாடி சொன்ன கண் குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்ஸும் இப்போ ப்ராக்டிஸில் இருக்குது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எந்த கண் குறைபாட்டுக்கு எந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் பவர் ஆஃப் லென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஆப்ஜெக்டோட லெஃப்ட் சைடு பார்ட் வந்து மிரரில் விழுந்த இமேஜோட ரைட் பார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்டோட ரைட் சைடு பார்ட் வந்து மிரரில் உள்ள இமேஜோட லெஃப்ட் பார்ட்டாக இருக்கும். இதற்கு பேர் தான் லேட்ரல் இன்வர்ஷன், ஆடியின் இடவளமாற்ற பண்புன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆம்புலன்ஸுங்கிற வார்த்தையை அவசர ஊர்திகளில் இந்த மாதிரி பின்னோக்கி எழுதியிருக்காங்க. அப்படி எழுதியிருந்தால் தான் வாகனங்களோட ரியர்வியூ மிரர்ஸில் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி சரியாக காமிக்கும். Which of the following lens would you prefer to use while reading small letters found in a dictionary? சொல்லகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் அல்லது வில்லை எது? இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ். குவி லென்ஸ் அல்லது குவி வில்லை கான்வெக்ஸ் லென்ஸ் தான் பொதுவாக மெக்னிஃபிகேஷன், சிறியதாக இருக்கக்கூடியதை பெரிதுபடுத்தி பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் மெக்னிஃபைடாக தெரியணும்னா ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கணும். அதாவது குவி லென்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, குவிய தூரம் குறைவாக இருக்கணும். அந்த லென்ஸுக்கும் பார்க்கக்கூடிய நம்ம கண்ணுக்கும் குறைவான தூரம் இருந்தால் மட்டும்தான் உருப்பெருக்கப்பட்ட அந்த சிறிய எழுத்துக்கள் பெருசாக தெரியும். இங்கே ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர் தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் லென்ஸ் வந்து டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இஸ் த மூன் எ லூமினஸ் ஆப்ஜெக்ட்? சந்திரன் ஒரு ஒளிரும் பொருளான்னு கேட்டாங்கன்னா எஸ், பட் அது சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை தான் பிரதிபலிக்குது. பெரும்பாலான தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக தான் உணவு உற்பத்தி செய்யுது. தண்ணீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து சூரிய வெளிச்சமும் தாவரங்களுக்கு இன்றியமையாததாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, குழல் விளக்குகள் டியூப்லைட்ஸ்குள்ளே வந்து பாஸ்பரஸ் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து மெர்க்குரி பாதரசம் வந்து இருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே எலக்ட்ரோட்ஸுக்கு இடையில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மெர்க்குரி வேப்பரைஸ் ஆகுது. வேப்பரைஸ் ஆன மெர்க்குரியில் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டு திரும்ப லோயர் எனர்ஜி லெவலுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ அது அல்ட்ரா வயலட் ரேஸை வெளியிடுது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ்பரஸ் கோட்டிங் மேலே பட்டு ஒயிட் லைட்டை எமிட் பண்ணுது. உள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ட் வேறு எது கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்க இனர்ட் கேஸஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.